லிங்கத்தை தண்ணிக்குள்ள விட்டுடலாமா சாமி? கொஞ்சம் இருங்கம்மா, இன்னும் அந்த ஆண்டவன் கிட்ட இருந்து உத்தரவு வரல. உத்தரவா? அம்மா, சாமி கிட்ட இருந்து உத்தரவு கிடைச்சிருச்சு. லிங்கத்தை தண்ணியில விட்டுறலாம்மா. சரிங்க. அம்மா, குருஜி செய்ய சொன்ன சடங்க நாம எல்லாம் கச்சிதமா முடிச்சிட்டோம். இனிமே பௌர்ணமி அன்னைக்கு வந்து முறைப்படி பூஜை செஞ்சு குளத்துல இருக்கிற லிங்கத்தை வெளியில எடுத்து உங்க வீட்டுல பிரதிஷ்டை பண்ணி பூஜை செஞ்சுக்கலாமா? நல்லதுங்க, நான் கிளம்புறேன். வாங்கம்மா. ஐஸ்வர்யாமா, வா பார்வதி. நீங்க ஏதோ பலமான யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. எல்லாம் பிசினஸ் டென்ஷன் தான் பார்வதி. பிசினஸ் டென்ஷனா? என்ன சொல்றீங்க? புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? எங்க ஹோட்டல் பிசினஸ்ல போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல லாபம் குறைஞ்சிருக்கு பார்வதி. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எதனால லாபம் குறைஞ்சதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டேன் பார்வதி. அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா அது என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு பார்வதி? சொல்றேன். இந்த ஒரு வருஷத்துல எங்க ஹோட்டல் இருக்கிற ஏரியாவுல நிறைய சின்ன ஹோட்டல்ஸ் திறந்திருக்காங்க பார்வதி. எங்க ஹோட்டல் ஃபுட் விலைய விட அந்த சின்ன ஹோட்டல்ஸோட ஃபுட் விலை குறைவு. அதுக்கு காரணம் சின்ன இடத்துக்கு அவங்க கொடுக்கற வாடகை குறைவு, அப்புறம் மெயின்டெனன்ஸ் செலவும் குறைவு. அதனால அவங்க விலைய குறைச்சு கொடுக்கறாங்க. விலை குறைவா இருக்கிறதால மட்டும் சாப்பிட போயிட மாட்டாங்க ஐஸ்வர்யாமா. நீ சொல்றதும் கரெக்ட் தான் பார்வதி. விலை குறைவா இருக்கிறதால மட்டும் ஒரு ஹோட்டலுக்கு போயிட மாட்டாங்க. ஃபுட்டும் தரமா இருக்கணும். அந்த ஹோட்டலுக்கு நானும் போய் சாப்பிட்டு பார்த்தேன். ஃபுட் ரொம்ப நல்லா தான் இருந்தது. எங்க ஹோட்டலுக்கு போட்டியா புதுசா முளைச்சிருக்கிற அந்த சின்ன ஹோட்டல்ஸ எப்படியாவது அப்புறப்படுத்தணும். அப்பதான் நாங்க அங்க பிசினஸ் பண்ண முடியும், லாபம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பார்வதி, நீ என்ன யோசிக்கிற? உங்க அளவுக்கு எனக்கு பிசினஸ்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சத என் மனசுல பட்டத சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை தயங்காம சொல்ல. உங்களுக்கு போட்டியா முளைச்சிருக்கிற
சின்ன ஹோட்டலுங்களை காலி பண்ணிட்டு லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு அவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு ஏன் தோணல? தொழில்ல ஜெயிக்கிறது லாபம் சம்பாதிக்கிறது எல்லாம் முக்கியம்தான். அதே நேரத்துல அதுல ஒரு தர்மம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு நாட்டோட சண்டை போடும்போது கூட போர் தர்மத்தை கடைபிடிக்கணும்னு சொல்ற நாம ஏன் தொழில் போட்டியில மட்டும் தர்மத்தை கடைபிடிக்க கூடாது? உங்க பெரிய ஹோட்டலுக்கு வர கஸ்டமருங்கெல்லாம் கண்டிப்பா அந்த சின்ன ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி சின்ன ஹோட்டலுக்கு போற கஸ்டமருங்க பெரிய ஹோட்டலுக்கு வர மாட்டாங்க. அதனால இந்த காரணத்தினால்தான் உங்களுக்கு லாபம் குறைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. உங்க ஹோட்டலுக்கு கஸ்டமருங்க வரதுக்கு என்ன பண்ணணும்? சின்ன ஹோட்டலை ஏன் அவங்க தேடி போறாங்க? அங்க அவங்களுக்கு பிடிச்சது என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணாலே உங்க ஹோட்டலுக்கு கஸ்டமருங்க நிறைய வர ஆரம்பிப்பாங்க. பிசினஸ்ல ஒரு நியாயம் வேணும், தொழில் தர்மம் வேணும். இத ரெண்டையும் கடைபிடிச்சு பிசினஸ்ல ஜெயிக்கும் போதுதான் மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வரும். அதனால அந்த சின்ன ஹோட்டலுங்களெல்லாம் காலி பண்ணாம முடிஞ்சா அவங்களுக்கு கை கொடுத்து பாருங்க. அவங்க உங்க பிசினஸுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் சரி பார்வதி. ஆனா இன்னைக்கு இருக்கிற தொழில் போட்டியில இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் எப்படி கடைபிடிக்க முடியும்? முடியாதுன்னு நினைக்கிற சில விஷயங்களை முடியும்னு செஞ்சு காட்டுறவங்க தான் சாதனையாளர்களா இருக்காங்க. அவ்வளோ ஏன் நம்ம அம்மாவை எடுத்துக்கோங்க. பிசினஸ்ல அவங்களுக்கு இல்லாத போட்டியா? அவங்க யாரையும் அழிக்கணும்னு நினைக்கவே இல்லையே. நாம அடுத்த படிக்கு போகணும்னு யோசிக்கணுமே தவிர அடுத்தவன் நம்ம இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நாம முன்னுக்கு எப்பவுமே வர முடியாது ஐஸ்வர்யாமா. என்ன, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்ல பார்வதி, ரொம்ப சரியாதான் பேசிருக்க. உனக்கு நல்லா சமைக்க மட்டும்தான் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பிசினஸ பத்தி, அதுல ஜெயிக்கிறத பத்தி இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. உன் கையில ஒரு பிசினஸ் ஒப்படைச்சா நீ அதுல நம்பர் 1 வந்துருவ போல இருக்கே. ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? பெரியய்யா தான் சொல்லி கொடுத்தாரு. ஆதி உன்னை அவருக்கு அடுத்த இடத்துக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல ஐஸ்வர்யாமா. நான் பிராண்ட் அம்பாசிடருங்கிறதுனால பிசினஸ் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு பெரியய்யா அப்பப்போ ஏதாவது சொல்லுவாரு. அப்போ தெரிஞ்சுக்கிட்டது தான் இது எல்லாமே. இப்ப கூட நீ உன்னை பத்தி புகழ்ச்சியா சொல்லிக்காம எல்லாத்துக்கும் ஆதிதான் காரணம்னு ஆதிய விட்டு கொடுக்காம இருக்க. நீ கிரேட் பார்வதி. ஆண்டி, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அகிலாண்டீஸ்வரி ஸ்படிகலிங்கத்தை பத்தி முழு விவரத்தையும் சொன்ன மாதிரி தெரியலையே. பத்ரிநாத் பனி குகையில தவத்துல கிடைச்ச ஸ்படிகலிங்கத்தை குருஜி எதுக்காக அகிலாண்டீஸ்வரி கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும்? அகிலாண்டீஸ்வரி அத வீட்ல வச்சு பூஜை பண்ணாம எதுக்காக ஆதிக்கடவுர் கோயில் குளத்துல கொண்டு போய் விடணும்? இதுல எதுவும் ரகசியம் இருக்கா ஆண்டி? அகிலாண்டீஸ்வரி அத உங்க யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிருக்காங்க. ஆமா நந்தினி, என் மனசுலயும் அந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்து. நான் தான் அப்பவே மித்ரா கிட்ட கோயில்ல வச்சு சொன்னனே. ஆமா நந்தினி, அந்த ரகசியம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் ஆண்டி. நீ கவலைப்படாத நந்தினி, இனிமே எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? கண்டுபிடிக்கிறேன். இந்த ஸ்படிகலிங்கம் பூஜை இதனால மித்ராவுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஆண்டி. இவ்வளவு பத்திரமா பாத்துக்கோங்க. என்ன நந்தினி, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? கண் கொத்தி பாம்பா இருந்து மித்ராவுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஆண்டி. ஆமா, பௌர்ணமி அன்னைக்கு குளத்துல இருந்து லிங்கத்தை வெளியில எடுக்க போறாங்கன்னு சொன்னீங்களே. லிங்கத்தை எப்படி வெளியில எடுக்க போறாங்க? யார் எடுக்க போறாங்க? அது தெரியல நந்தினி. ஏன் கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் ஆண்டி. ஓகே ஆண்டி, நீங்க கிளம்புங்க. அகிலாண்டீஸ்வரி மறைச்ச விஷயம் என்னவா இருக்குன்னு யோசிங்க. நானும் யோசிக்கிறேன். கண்டிப்பா. நீ ரிலாக்ஸா இரு. கிளம்புறேன். வாங்க. வா மித்ரா. சரிங்க ஆண்டி, வரேன் நந்தினி.
நம்ம தொழிலுக்கு இடைஞ்சலா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பிகினிங்லயே அழிச்சிடணும். நம்ம கூட போட்டி போடுற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு நாம அவங்கள கண்டுக்காம விட்டுட்டா பின்னாடி நமக்கு அது ஆபத்தாதான் முடியும். அவங்கள அப்படியே விடக்கூடாது. எதிரின்னு ஆனதுக்கு அப்புறம் சின்னவங்க பெரியவங்கன்னு கிளாஸ் பிரிச்சுட்டு இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். அவங்கள முடிச்சிருங்க. நான் சொன்னதை செஞ்சுட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. ஆண்டி, அங்கிள், நீங்க எப்ப வந்தீங்க? எதிரிய கிளாஸ் பிரிச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது, எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த டயலாக்லயே வந்துட்டேன். யார் போன்ல? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஆண்டி. இல்ல, அவங்கள கண்டுக்காம விட்டா பின்னாடி நமக்கு தான் ஆபத்தா முடியும்னு சொன்னியே, யார் அது? என்ன பிரச்சனை? அது வந்து ஆண்டி, எங்க ஏரியாவுல கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல நாங்க தான் நம்பர் 1 இருந்தோம். ஆனா சின்ன சின்ன பில்டர்ஸ் எல்லாம் இப்ப நிறைய வளர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களாலதான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட மார்க்கெட் டவுன் ஆயிட்டே இருக்கு. அவங்கள அப்படியே வளர விட்டோம்னா அப்புறம் எங்களால பிசினஸ்ல நம்பர் 1 இருக்க முடியாது ஆண்டி. ஏன் பிசினஸே பண்ண முடியாம கூட போயிடும். அதனாலதான் பொலிட்டிக்கல் பவர், போலீஸ் பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எங்களுக்கு போட்டியா வளர்ந்துட்டு இருக்கிற அந்த சின்ன பில்டர்ஸ் அத்தனை பேரையும் தொழில் பண்ண விடாம நான் தடுக்க சொல்லிட்டு இருந்தேன் ஆண்டி. அக்கா, பாத்தீங்களா மித்ரா டேலண்ட? பிசினஸ்ல உங்கள மாதிரியே இருக்காக்கா. இல்ல ஆண்டி, மித்ரா பண்ணது ரொம்ப தப்பு. என்ன ஐஸ்வர்யா சொல்ற? நான் என்னோட பிசினஸ்ல எப்பவும் நம்பர் 1 இருக்கணும்னு எனக்கு போட்டியா வளர்றவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? நீ உன் பிசினஸ்ல நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கிறத நான் தப்புன்னு சொல்லல. அதுக்கான உன்னோட வழியதான் தப்பா இருக்குன்னு சொல்றேன். உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கிற அதே பிரச்சனை தான் என்னோட ஹோட்டல் பிசினஸ்லயும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எங்க ப்ராஃபிட்டே குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் எங்க ஹோட்டல் பக்கத்திலேயே நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்காக நான் பொலிட்டிக்கல் போலீஸ் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. அவங்கள தொழில் பண்ண விடாம பண்ணலையே. எங்க ஹோட்டலுக்கு கஸ்டமர்ஸ் வரதுக்கு என்ன பண்ணணும்? சின்ன ஹோட்டல ஏன் அவங்க தேடி போறாங்க? அங்க அவங்களுக்கு பிடிச்சது என்ன? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணும்போது கஸ்டமர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. தொழில போட்டி போட்டு ஜெயிச்சு நம்பர் 1 இடத்துக்கு வரணுமே தவிர போட்டியா இருக்கிறவங்கள அழிச்சிட்டு வரக்கூடாது. அது பாவம் மித்ரா. பிசினஸ்ல பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க கூடாது ஐஸ்வர்யா. லாபம் வெற்றி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். இல்ல மித்ரா, எந்த பிசினஸ் செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் வேணும், தொழில் தர்மம் வேணும். இது ரெண்டையும் கடைபிடிச்சு ஜெயிக்கும் போதுதான் மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். ஆண்டி, பிசினஸ்ல உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றது சரியா இல்ல ஐஸ்வர்யா சொல்றது சரியா? இதுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஆனா நான் சொல்லணும்னு நினைக்கிறத ஆதி அப்படியே சொல்லுவான்.
நீ சொல்லு ஆதி. பிஸ்னஸில் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடமே தொழிலில் நேர்மை இருக்கணும், தர்மம் இருக்கணும்ன்றது தான். லாபம் சம்பாதிக்கிறோன்னு சொல்லி மற்றவங்களோட பாவத்தை சம்பாதிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வந்து ஜெயிக்கணுமே தவிர போட்டிக்கு ஓடி வரவங்கள தள்ளி விட்டு ஜெயிக்கிறது வெற்றியே இல்லை, அது தர்மமும் இல்லை. அதனால ஐஸ்வர்யா சொன்னதுதான் சரி. தேங்க்ஸ் ஆதி. ஆதி, என்ன ஆதி நீ மித்ராக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம நீ ஐஸ்வர்யாக்காக பேசிட்டு இருக்க? நான் ஐஸ்வர்யாக்காக சப்போர்ட் பண்ணி பேசல. ஐஸ்வர்யா பேசினதுல இருந்த நியாயத்தையும் அவ தொழில் தர்மத்தையும் தான் சப்போர்ட் பண்ணேன். பெரிய தொழில் தர்மம். ஆதி சொன்னதுக்கு அப்புறம் கவுண்டர் ஆர்கியூமெண்டே இல்ல. ஐஸ்வர்யா சொன்னதுதான் சரி. வெரி குட் ஐஸ்வர்யா, கீப் இட் அப். தேங்க்யூ அங்கிள். பிசினஸ்ல நியாயமும் தர்மமும் வேணும்னு அம்மா அடிக்கடி சொல்றத நீ அப்படியே ஃபாலோ பண்ணிருக்க. இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக நீ தான் நிரூபிச்சிட்ட. கங்க்ராட்ஸ் ஐஸ்வர்யா. இப்ப ஆதியும் அங்கிளும் என்ன பாராட்டுறாங்கன்னா அதுக்கு காரணம் நீதான் பார்வதி. நான் ஹோட்டல் பிசினஸ் பத்தி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நீ என்கிட்ட சொன்னதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ மித்ராவுக்கும் சொன்னேன். இந்த பாராட்டெல்லாம் நியாயமா உனக்கு சேர வேண்டியது பார்வதி. தேங்க்யூ பார்வதி.